படையப்பா 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 நெஞ்சிலாறு படையப்பா பின்னலூர் படையப்பா யுத்தம் ஒன்று வருகையில் 10 வீரர் படையப்பா 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 பாசமுள்ள மனிதனப்பா பாசமுள்ள மனிதனப்பா மீச வச்ச குழந்தையப்பா நல்ல நம்பி நானப்பா நன்றியுள்ள ஆளப்பா தாராட்டி வளர்த்து தமிழ்நாட்டு வனப்பா. நன்றி நன்றி. ஆனா பொம்பளை பிள்ளை நல்ல விளையாடா இருக்கு. அடடா மல்லிப்பு வச்சு வச்சு வாடுது இந்த வெள்ளி நிலா வந்து வந்து செய்யுது. எப்ப வர போற எப்ப வர போற பத்திரல பாபா எப்ப வர போற எப்ப வர போற எப்ப வர போற பத்திரல பாம்பா ஒரு முத்தம் தர போற. பெண் என்றால் இவளல்லவா பெண். அடடா சூப்பர் பிள்ளையா. இதே டவுசர் கலந்துக்கிட்டே வருது. ஹாய் மேடம் ஹஷிமி வணக்கம் நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹாய் வந்தா போயிட்டு வாங்க. நான் நேத்தே போயிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வரல வந்தா நான் பாத்துக்கிறேன். ஹாய் 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 மேல தொட்டு பேசாதே. ஏன்டா எடுவட்ட வேலை. ஒரு பொம்பளை பிள்ளை முன்ன பின்ன தெரியாது. ஒரு பொம்பளை பிள்ளை மேல வந்து டச் பண்ணி பேசுறியே உனக்கு நானே அப்படின்னா மரியாதைங்கிறது எதுவுமே தெரியவே தெரியாதா? ஏன்டா எடுவட்ட வேலை. முன்ன பின்ன தெரியல அவ்வளவுதானே. ஆமா பாரு இது முன்ன சரி இது பின்ன தெரிஞ்சு வச்சா தான் வச்சுக்க அடி. போ முன்ன பின்னையா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னைய முன்ன பின்ன நீ பாத்திருக்கியா? உனக்கு முன்ன பின்ன அவ்வளவுதானே. அதேதான் அதேதான். முன்ன இது பின்ன. அட எடுவட்ட வேலை. ஏய் 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 முன்ன பார்த்தாலும் சகட்ட போடுற என் பின்ன பார்த்தாலும் சகட்ட போடுற. நான் அத சொல்லல. என் முன்னாடி பாருங்க என் பின்னாடி பாருங்க நான் அத சொல்லல. முன்ன பின்ன தெரியாத பொம்பளை பிள்ளை கிட்ட எப்படி நாகரிகமா பேசணும் அப்படிங்கறத நீங்க முத தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். நான் நாகரிகமா தானே பேசுறேன். என்ன நாகரிகமா பேசுனேன்? இல்லங்க தொட்டு பேசுறீங்கல்ல. நீ உனக்கு தொடையில பிரச்சனையா? எனக்கு தொடையில பிரச்சனை தான். உனக்கு தொடையில பிரச்சனையா? எனக்கு தொடையில பிரச்சனை தாங்க. உனக்கு தொடையில பிரச்சனை எனக்கு. அட தொடையில தான் பிரச்சனை. தொடையில பிரச்சனையா? தொடையில தான் பிரச்சனை. அப்ப இடையில பிரச்சனை இல்லையா? இடையில என்னைக்கு எனக்கு பிரச்சனை வந்ததே கிடையாது. உனக்கு இடையில பிரச்சனை இல்ல? இடையில பிரச்சனையே இல்ல. அப்ப இடையில பிரச்சனை இல்லனா பிரச்சனை இல்லைன்னு தானே அர்த்தம். பிரச்சனையே இல்லாம போயிட்டு இருக்கட்டும். தொடையில பிரச்சனை ஆனா உனக்கு இடையில பிரச்சனை. இங்க பாரியா நான் ரொம்ப பொம்பளை பிள்ளையா அடக்க ஒடுக்கமா மரியாதையா நின்னு பேசிட்டு இருக்கேன். என்ன கிண்டி கிழங்க படுத்து கிழக்க போற நரம்ப எடுத்து வெடுக்குன்னு புடிக்கி விடுக்குன்னு தலை இப்படிமே. விடுக்குன்னு புடிக்கி கேக்குற. அடிக்கிற இடையில போயிட்டு ஆப்பால புளிச்சு புளிச்சுன்னு தெரிஞ்சு போயிரும் பாத்துக்க. நான் போடுற போல உன் போட்டு பட பட போய் பொம்பளை பிள்ளைங்க சரி பொறுமையா போயிட்டு கிடைக்க. ஒரு போனா போதற ஆம்பளை பிள்ளையாச்சே சபா நாகரிகமா நின்னு பேசிட்டு ஏறிட்டு மிதிச்சேன்னா 4 கடி செத்து போவே. அம்மிக்குட்ட அடிச்சனா எந்திரச்சு அதுக்கு 4 மாசம் ஆக்கி போடுவே. குத்து குத்துன்னு குத்தி கூடை போட்டு நொழுக்கு 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 நம்பிட்டு ஓங்கி அடிச்சனா தலை வயித்துக்குள்ள போய் கடம்டா கடம்டா கட்ட முட்டாங்கன்னு பாத்துக்க. ஏத்தி விட்டு இறக்கிட்டு அடிச்சா இறக்கி விட 10 மாசம் அப்புறம் ஐயா ஆத்தா அம்மன்னு கிடக்கணும். இறுக்கி பிடிச்சனா இருக்கிற எலும்புல அப்படியே பட 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 நொறுக்கி போயிரும். இறுக்கி பிடிச்சா இருக்கிற எலும்பு நொறுக்கி போயிரும். ஒன்னால நான் வாழ்ந்தேன் இருக்கணும் இல்ல செத்தேன் இருக்கணும். போடா போடா இறுக்கி புடி உட்காம எம்புட்டி எலும்பு தான் உடையும் பாப்போம். எம்புட்டி எலும்பு உடையுது. போனா போதே இன்னும் நாடகங்கள் நிறைய இருக்கு. அப்படிங்கறனால பொறுமையா நின்னு பேசிட்டு இருக்க நேரம் அதை பத்தி பிரச்சனை இல்ல. இறுக்கி பிடிக்கணும் இல்ல நேருக்கு நேரம் புடி நேருக்கு நேரம் தாங்க மாட்டேன். கிருஷ்ணகுமாரே கிருஷ்ணகுமார் பொம்பளை பிள்ளைய அடக்க கொடுக்குமா பொறுமையா நிக்கிறேன். ஓயாம நொடக்கம் நொடக்கம்னா நடக்க ஓயாம அடக்கத்தை சொல்லாத. அடக்கமா இருக்கணும் கூட சுடுகாட்டலாம் போய் பார்க்கணும். சே பேச்சா நிப்பாட்டியா. ஒரு சபா நாகரிகமா பேசலாமா? அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு அது நாளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு அவன் பைப் இருக்கு என்ற திருவுகளா இருக்கு. ஆம்பளைக்குரிய 3 என்கிட்ட இருக்கு. என்னென்ன? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. 3 தட்டுப்பாடு இல்லாம இருக்கா? கட்டுப்பாடோட தான் வச்சிருக்கேன். கட்டுப்பாடு இல்லாம வைக்கல. நான் கேக்குறேன் எதுக்கு ஒண்ணு பொத்துட்டு கோவம் வருது உனக்கு? இல்லங்க ஒரு பொம்பளை பிள்ளைங்க இத்தனை பேருக்கு பேசாத. இருங்க பேச்சு எது ஒரு ஆம்பளை எடுத்து பேசற நீ பெரியடா நீ. பேச சொன்னீல அம்மா கேக்குறீல கேட்டதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கல. நீ பெரிய அம்மா கொடுக்கு மாதிரி பேசிட்ட அளவுக்கு நீ வாய் பேச நினைச்சுக்க. வாக்கப்பட்டு போற இடத்துல போயிட்டு போறதுக்கறப்ப திரும்பி வந்துருவே. இப்படி ஆம்பளை கட்டாலுமே அரவாசி நாள் கூட எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. எல்லாம் மாமியா கறி மூக்க உடைச்சு அம்மில கர 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 தேச்சு போறா. ஆமா ஆமா ஒண்ணெல்லாம் 5 ரூபாய்க்கு அம்மில வாங்கி மிளகாய வச்சு அரைச்சு மூஞ்சில எறியற மாதிரி அப்பன மாதிரி தான் இருக்கும். அம்மா வாயை பாரு நல்ல பண்ணி வாயாட்டமா. ஐயா விட்டு வாயா பாத்தியா கிழிஞ்சு போன மணி பிரச்சனை. இந்த அம்மா கண்ண பாரு அப்படியேங்க பாரு நரிக்குடி சந்தையில வித்தாடு போக சொச்சாடு முடிச்சு வந்தா. ஐயா விட்டு கண்ண பாத்தியா நீனு இந்த வித்தாடு போக தொத்தாடு முடிக்கல. அது மாதிரி மூத்திரம் குடிக்கிற கண்ணு குட்டி மாதிரியே. மூத்திரம் கடிக்கிற கண்டு குட்டிதே. ஆனா கண்டுட்டி மூத்திரத்தை குடிச்சிட்டு என்ன தெரியுமா? என்ன செய்யுங்கற? ஓ
சென்னைக்கு திருறாடா டேய். ஏறி அடிப்பேன் பாத்துக்க. அடிச்சுட்டு போ. போன நான் கேட்கற இவ்வளவு பேச்சு பேசுறியே. சரி. நீ அண்ணா எவ்வளவு பெரிய ஆளா? நீ எவ்வளவு பெரிய ஆளா நீ? ஒரு ஆம்பளைக்கு அடங்கி போறது ஒரு பொம்பளை. ஒரு கட்டின புருஷனுக்கு பொண்டாட்டி அடங்கி நடக்கலாம். ஏன்னா கட்டின கணவனுக்கு கீழ் பணிந்து நடக்க கூடியது மனை. ஐயா தொட்டு பேசாதே. ஏமா உன்னை தொடுறதுக்கெல்லாம் கோபப்படுறாங்களே. பாருங்க. எங்கேயோ போற மாரியாத்தா ஏன் மேல புடிச்சிட்டு ஏன் ராத்திரம் கடுப்பாயிட்டு வித்தார்களை வரடிக்க போறல கத்தால முழு கொத்தோட கொத்துச்சுன்னு என்கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது. ஆக்கா கரண்டுச்சா இந்த புள்ள விட்டு பாவட பூடிச்சான். தென்னை மரத்துல தேளு கொட்டுச்சான், பண்ண மரத்துல நெறி கட்டுச்சான். மானம் கட்ட பொம்பளைக்கு வாடை வெடிக்க விட்டாங்களா? இவனுக்கு எந்திரிச்சு நிக்கிறதுக்கே துப்பு இல்லையா? அப்படி கீழே கிடக்கிறவன் அப்படி எந்திரிச்சு நிக்கிறதுக்கே துப்பு இல்லையா? 32 பொண்டாட்டி வேணுமா? இது மொகர கட்டகி கம்மாக்குள்ள கிடக்குறான் கோர, அதுக்கு நடுவுல கிடக்குறே விட்டு ஷாரண்டாயலா. அதோ பாரு, சக்கு விருப்பம் இருந்தா கோயில 4 சுத்து நல்ல புத்தி நல்ல யோசனைனாவது வரட்டும். காரியா வெட்டி சுப்பு நைச தரேன் சப்புண்டாயலாம். 1000 பத்திர கோத்தர, இது 50 பத்திர மல்லாத்தரன்னு. எத்திங்க ப்ளீஸ் நோர்தர் நல்லா இருக்குமா? நீ நல்லா இருக்குது. 1000 பத்திர கோத்தர 50 பத்திர மல்லாத்தர. அடேங்கப்பா சூப்பர்ரா. ஒரு நாளைக்கு ஒட்டு உச்சுமலாம இருக்க. எனக்கு ஆண்டவன் செஞ்சு எல்லாமே நல்லா தான் பாரு. சூப்பரா இருக்கு. நல்லா. ஏன் இங்க பாருங்க கிருஷ்ணகுமார், ஏன்? நான் வந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், தொட்டு பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு கடுப்பு வந்துச்சுன்னா என்ன செய்வேனே தெரியாது. பிடிக்காது. ஒத்துக்கிறேன், இந்த பிள்ளை தொட்டா பிடிக்காது. அப்படி பேசியா? தூக்கி போட்டுக்கிட்டு அமுக்குனா தான் பிடிக்குமோ? ஏய், உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? சோத்த தனியா சோத்தோட சுண்ணாம்பு பத்துட்டு வந்தியா? ஏன் தொட்டாலுமே பிடிக்காதுங்கிற, தூக்கி போட்டு சரி அமுக்குறீங்க. இவ்வளவு பேசுறீங்களே, யார் தொடலாம்? என்னை நீ கட்டிக்க போற என்னுடைய கணவர் தொடலாம். சாபாஸ்ரா. கை வேணாம் தொடக்கூடாதுன்றியோ? அதை சொல்லு. உண்மையிலே மனசார பாராட்டு. கட்டுன புருஷன் தொடணும்ன்றவாரு இந்த தமிழ்நாட்டுல நீ பாப்புக்கா நீ எங்கேயோ வருக்குறாங்க. நீ வாழுக. உன் கொலை வாழுக. அது வாழுது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஏதா இருந்தாலும் கேளுங்க. நாளைக்கு குள்நீச்சல் அடிக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. சந்தேகம் கேட்கறனால தப்பு இல்லைல. அத கேளுங்க. இப்ப நம்ம ஊரு உளுத்திமடையில இருந்து சரி. நேரா நரிக்குடிக்கு பஸ் ஏறுறேன். சரி. கட்டனூருக்கு பஸ் ஏறுறேன். கணு. கண்டக்டர் டிக்கெட் வாங்குறேன். அது கொடுப்பாரு. கண்டக்டர் டிக்கெட் கிழிச்சு எதை தொட்டு கொடுப்பாரு? என்னுடைய கரத்தை தொட்டு கொடுப்பாரு. பெரிய ஔவையார் பேத்தி செந்தமிழ்ல புழக்கிறாங்க. என் கரத்தை தொட்டு கொடுப்பார். வேலைய கையை பாருங்க. தொட்டு கொடுப்பாரு சொல்ல வேண்டியானே. வேலைய பாருங்க. கண்டக்டர் உன் கையை தொடுறாருல்ல, அப்ப கண்டக்டர் உன் புருஷனா? சத்தியமா கிடையாது, அவருடைய தொழில். சரி பச்சை குத்த போறேன். சரி. கையை நீட்டுற. நீட்டி. புடிச்சுக்கிட்டு குத்துறாங்க. குத்திட்டார். பச்சை குத்துற உன் புருஷனா? சத்தியமா இல்ல, தொழில் தருமம். சரி வேணாம், உடம்புக்கு முடியல. சரி. ஆஸ்பத்திரி போற. சரி. டாக்டர் புடிச்சு பாக்குறாரு. பாப்பாரு. கைய பிடிக்கிறாருல்ல, அதாங்க. பைய பிடிக்கிறாருல்ல, அப்ப டாக்டர் உன் புருஷனா? சத்தியமா இல்ல, அவர் செய்யற தொழில் தருமம். சரி சுருக்கமா மேடைக்கு வந்துருவாங்க. வந்து. பாட்டு பாடணும், சரி. பேசணும். பாடுற சத்தம் பேசுற சத்தம் மக்களுக்கு கேட்கணும். எல்லாத்துக்குமே கேட்கணும். அப்ப எதை தொட்டு பாடுவேன்? மைக்க தொட்டு பாடுவேன். மைக்க தொட்டு பாடுறீங்களா? ஆமா. மைக் செட்டுக்கார் உன் புருஷனா? எனக்கு வந்து அண்ணன் வேணும். அண்ணன் வேணுமா குழந்தை வேணுமா? அண்ணன். ஒருமா அண்ணன் வாழ்க. அண்ணன்ற I love you. அண்ணன் ஐ லவ் யூ வா. அன்பா செலுத்துறேன். நீ 50 செலுத்த நீ 50 செலுத்து. நீ வேலைய ஒரு மாதிரி சிரிக்கிற, நீ நோக்கமா தான் திரியிற. ஏய், அப்படி நம்பிராத மைக் செட் வித்து தெருவுல தான் திரியிற. நான் 2 மைக் செட் நான் எக்ஸ்ட்ரா வாங்கி தரேன். உளுத்தி மடையில வச்சு நீ பொளச்சுக்க. கையில பேரை சொல்லிக்க. அவ தாராள பிறப்பு அள்ளி கொடுப்பாங்க. பொக்கிஷ வள்ளலு காலையில போனாவுல இருக்கு, அங்க ஓனாவுல இருக்கு. சரி இவ்வளவு பேச்சு பேசுறே இல்ல, தொடுறதுனால தப்புண்டேல. சரி. என்னை தொடு, சரி. என்னை கட்டிப்பிடி, சரி. என்னை முத்தம் கொடு, சரி. தூக்கி போட்டு என்னனாலும் பண்ணு. சரி. நான் மட்டும் இல்ல, சரி. என் ஆம்பளை வர்க்கம் பூரா பேசாம கிடக்கும். அவங்கள விடுங்க. ஏன்னா ஆம்பளை தான் பொறுமையின் பொக்கிஷம். பொறுமையின் பொக்கிஷமே பொம்பளை பிள்ளைகள். நான் பேசுறேன். ஆண் இல்லையல் பெண் இல்லைன்றீங்க. பெண் இல்லாமல் ஆணே கிடையாது. ஆம்பளை வச்சதான் பொம்பளை. பொம்பளை வச்சாதான் ஆம்பளை. பொம்பளை எந்த வகையில பெரிய ஆளு? ஆம்பளை எந்த வகையில பெரிய ஆளு? ஆம்பளை பெரிய ஆளு என்னால உடனே உளுத்தி மட செங்க நிரூபிக்க முடியும். நான் இந்த உளுத்தி மடையில பெண்கள் தான் பெரியவர்கள், நான் சமாளிக்க முடியும். இப்ப அது பண்ண மாட்டாங்க. ஆமா, பண்ண பூராமே நம்ம கேசட்டா தானே ஓடுது எங்க போனாலும். இப்ப இவ்வளவு பேச்சு பேசுறே இல்ல. சொல்லுங்க. இப்ப ஆம்பளை பெருசுன்னு உளுத்தி மட போதே என்ன தெரியல. இப்ப உடனே நான் செங்கமடையில உடனே நான் நிரூபிப்பேன். நிரூபிச்சு காட்டியா? இப்ப பாக்குறியா? காட்டியா? தன்மான சிங்கங்களா, ஆம்பளை விற்கிறதுக்கு அசிங்கமா போயிடக்கூடாது. நம்ம மானத்தை காப்பாத்துறோம். பொம்பளை பிள்ளை தோத்துறோம். சோற கைத்துருவாங்களா? அதர டிவைஸ். நன்றி என் தெய்வமே நன்றி. இப்ப ஓவருக்கு அதிகமா உட்காந்துருக்காங்கல்ல, உட்காந்துருக்காங்க பாருங்க. ஓவருக்கும் கைதட்ட வேண்டாம் வேணாம். நம்ம அதே மாதிரி விசில் அடிக்கிறது அநாகரிகம். நம்ம வெங்கலமுடைய ஐயனாருக்கு, முனியப்ப சாமிக்கு, விநாயகருக்கு பொங்க வச்சா என்ன செய்வாங்க? குளவ போடுவாங்க. எங்க ஓவருக்கத்த ஒரு குளவ போட சொல் பெரிய ஆள் ஒத்துக்கிறேன். பங்காளி அமைதியாருங்க. ஆத்தா எல்லாரும் சேர்ந்து குளவ போடுங்கத்தா. என் குலம் தாய்மார்களை, என் குலம் வாழ்க, நீடியோடி காலம் வாழணும். நீங்க எல்லாம் சொன்ன உடனே அடிச்சாங்க பாத்தீங்களா? இதுதான் பெண்கள். எப்படி கொலை ஓட்டாங்கன்றீங்க? அழகா
போட்டாங்க. பெண்கள் மானத்தை அப்படி காப்பாத்திட்டாங்க. காப்பாத்திட்டாங்கய்யா. அதுல 2 ஆத்தா இப்படி கொலை போட்டாங்க தெரியுமா? எப்படி போட்டாங்க நீ பாத்தியா? ஏய் என்னையா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க? அதுல ஒரு ஆத்தா இப்படி கொலை போட்டுச்சு தெரியுமா? சாப்பிட்ட சோறு செரிக்கலையா? ஏய் 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 எதுக்கு வாட்டதானே நான் சொல்றேன். அப்படியே சரி மக்கள் மத்தியில விட்டு விடுங்க. அவங்க நிரூபிச்சிட்டாங்க. இப்ப மேடையில நம்ம நிரூபிக்கணும். நம்ம 2 பேர் நிக்கிறோம். நான் ஆம்பளை, ஆமா. நீங்க பொம்பளை. நான் கையடிப்பேன். நீ எப்பல இருந்து? இல்லாட்டி நீ அடிச்சு விடுவீல? இல்ல கை தட்டுவேன். உலக மாற ஆமா. போட்டுக்கறேன். என்ன பேச்சு பேசு? அதனால ஒண்ணும் இல்ல. நான் கை தட்டுவேன். விசில் அடிப்பேன். அடி. நீ பொம்பளை தானே? ஆமா. நீ கொலை போடு. என் குல தாய்மார்கள் என் குலத்தை காப்பாத்த வந்தாங்க. அவங்களுடைய பெருமையை நான் காப்பாத்துறேன். என்னடா நாக்கு ஒரு மாதிரி அடிக்கிறா? நல்லா பல்லது. இது பெண்கள் போடுற கொலவை. அப்புறம் ஆண்கள் போடுற கொலவை ஒண்ணு இருக்குது. இங்க பாருங்க, பேச்சுக்காக எதை பேசணுமோ அதை தான் பேசணும். சபை நாகரிகம் இல்லாம கொலவை போடுவேன். சபையிற நாகரிகம் சொல்லிட்டு கிடக்க. நீ இருக்கையில கொடுத்தேன் கேக்குறேன். ஆண்களை கொலை போடுவாங்க நான் சொல்றேன். எப்படி சொல்லுங்க? நிரூபிச்சு காட்டவா? காட்டுங்க. எங்க ஆம்பளை எல்லாம் கோயில் திருவிழா முடிஞ்சது தண்ணிய போட்டு நடிச்சாம 1 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. சத்தம் இல்லாத குழவையா இருக்கு. எப்படி ஆரம்பிப்பாங்க? ஆம்பளை பெரிய என்னால 5000 பேச முடியும். நாங்க பெண்கள் பெரியவங்க 10,000 வரையும் பேச முடியும். என்னத்த 10,000 பேசுறேன்? என்னத்த பேசுவேன்? ஆம்பளை 50 பேர் எங்களை நிப்பாட்டி பேச சொல்லு. சரி. எந்த பிரச்சனையுமே வராது. சரி. உன் பொம்பளை 2 பொம்பளை எங்களை நிப்பாட்டி பேச சொல்லு. மதுரையில எவன் குடும்பமா நாசமா போப்போம் அர்த்தம். உக்காமக்க புறணி தண்ணி உள்ள இல்ல போனா பகுமான ஆரம்பிக்கும் பாரு. 4 பொம்பளை 5 பொம்பளை இருந்துட்டு ஒரு குடம் மாறி இருந்தா சரி ஆரம்பிக்குங்க. மருமையை வந்து நடந்து வந்துகிட்டு வா ரோட்ல, அதோட கவனிக்காம எடுவட்ட நாதாரி முண்டை உன்னை பத்தி தெரியாது. நீ அடியே நீ இவளை வச்சிருந்தவதானடி, அவனை பத்தி அவனை போடுங்க. இப்ப ஊரவதானே மருமை இருக்கான்னு பாக்குற இல்ல மான கப்பல்ல ஏறின இப்படி பேசுறது. அப்புறம் என்னத சொல்றது? தண்ணிக்குள்ளாக்கி போயிட்டா யார் யாரை வச்சிருக்கான்றது பப்ளிக்கா ஓப்பனா பேசிடுவீங்க. யார்? நாங்க வந்து பெண்கள் வந்து 2 பேரும் சேர்ந்தா குடும்பம் வந்து நாசகம் போயிடும். இப்ப பெண்கள் வந்து மதிப்புக்குரியவர்களும் மரியாதைக்குரியவர்களும் பேசாம தான் இருக்காங்க. ஆம்பளை நீங்களா இருக்கீங்க பாரு. ஒரு மாமனும் மச்சானும் 2 பேரும் சேர்ந்து தண்ணி அடிக்க போயிருக்காங்க. தண்ணி அடிச்சிட்டு வரும்போது ஒரு அஞ்சு அந்த ஊத்தி குடிப்பாங்கல்ல, அதை ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் சொல்றேன், மச்சான் சொல்றேன், டேய் மச்சான் அதான் அப்படித்தான் தெரியுது மச்சான், என் தங்கச்சிய நீ தாண்டா கட்டிக்கிற, நீ தாண்டா என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை, நீ மாதிரி எனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கவே கிடைக்காதுடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பேன். 2 ounce போகும் உள்ள. அது போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் டேய் என் தங்கச்சி கிடைத்த புது மாப்பிள்ளடா நீனு இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு 3 நாளாக 4 5 6 இது போயிரும். கோட்டு உள்ள இறங்கிருச்சுன்னு வச்சுக்க, இவன் பேச ஆரம்பிச்சிருவேன். டேய் என்னடா பேசுற அப்படிம்பேன். டேய் என்னடா மச்சான்டா மாதிரி, என்னடா மச்சான் கிடக்குற அப்புறம் நோச்சாங்க, நீ எல்லாம் மனுஷன் போலையாண்டா. டேய் என் தங்கச்சி நீ சோதனை பண்ணி பாரு. நல்ல ஆளை தலை பாரு படுத்துக்கிட்டா சோதனை பண்ணுவேன். உன் குடும்பம் நாசமத்து போய் கிடக்குது. இதை வந்து பெண்களை பத்தி பேசுற, பெண்களை பேசுறதுக்கு ஆம்பளை உனக்கு என்ன யோக்கியது? ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லு. இது எங்க ஊர்ல நடந்த உண்மை சம்பவம். என்னது? அண்ணன் தம்பி 2 பேரு. அண்ணன் தம்பி 2 பேர் நல்ல கணக்கு. அண்ணன் ஒருத்தன் தம்பி ஒருத்தன். அப்படி சொல்லுங்க. ஆமா. அண்ணன்காரன் மிலிட்டரியில வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்ச கையோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் முடிச்சு 1 மாசம் தான் குடும்பம் நடத்தினான். வேலைக்கு வர சொல்லிட்டாங்க. இவன் வேலைக்கு போயிட்டான். போனதுமே கொஞ்ச காலத்துல 10 மாசம் 9 மாசம் கழிச்சு அவனுக்கு தந்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் ஓ முன்னாடி மாசமா இருக்க, குழந்தை பிறக்க போது சீக்கிரம் கிளம்பி வாடா, அதே மாதிரி 9 மாசமா இருக்க, நாளைக்கு இன்னைக்கு இருக்குன்னு வரும்பா அப்படி வண்டியில கிளம்பி வந்துக்கிட்டு போது மறுபடியும் போன் அடிச்சிட்டாங்க. உன் பொண்டாட்டி குழந்தை வந்துச்சு சீக்கிரம் வந்து சொல்றாண்டு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. வந்ததுமே குழந்தைய பார்த்ததுமே வந்திருக்க எல்லாருக்குமே சரக்கண்ண பிரியாணி பொட்டணம் என்ன துணிமணி அம்புட்டு அள்ளி எடுத்து கொடுக்க கிடக்குறியா. உன்னை மாதிரி 4 பொம்பளைய அந்த குழந்தைய பார்க்க போறதுக்கு. நீ பொம்பளை பிள்ளை தானே அப்படிங்கிறியா? பொம்பளையான ஒரு உதாரணம் சொல்றேன். பார்க்க போன பொம்பளைய சும்மா இருக்க கூடாது. அந்த குழந்தைய பார்த்துட்டு சொல்லுதுக்காரு, அடடா இந்த குழந்தை எம்பிட்டு அழகா இருக்கியா, அப்படியே அவங்க சித்தப்பனை உரிச்சு வச்சிருக்கா. இதைத்தான் சொல்ல 2 பேர் வெட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. 7 8 சித்தப்பா மாதிரி இருக்கணுமா? என்னைக்கு அந்த கல்ட்டு முண்டை அப்படி சொன்னாலும் மெல்டு வெட்டிக்கிட்டாங்க. நான் தேவையா நான் கேட்கிறேன்.
நான் தெரியாம தான் கேக்குறேன். எல்லாம் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே தான் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு சித்தப்பை மாதிரி குழந்தை இருக்காதா? இப்ப கல்யாணம் பண்ணி போறோம் இருங்க, நாங்க கல்யாணம் பண்ணி போறோம். எங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி எங்க பிள்ளைங்க இருக்குது. இதுக்காக தப்பா பேசிட முடியுமா? அண்ணன் தம்பி மாதிரி சித்தப்பா மாதிரி குழந்தை இருக்கு. ஆம்பளைக்கு போற அறிவு எங்க போச்சு? சொல்ற விதம் இருக்கு. சுத்த பண்ணனா இவன் தான் ஊருக்கு போய் தொலைஞ்சிட்டானே. இங்கேயே இருந்தேன்னா இவன் தான் தெரியும். இவன் தான் ஊருக்கு போனவனுக்கு என்ன தெரியும்? வந்தவன கிள்ளி ஏத்தி விட்டுறீல்ல. இவ்வளவு பேசுறீல்ல. உனக்கு தான் அண்ணன் பண்ண நான் கேக்குறேன். ஒரு இவ்வளவு பேசுறீல்ல. பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? மாறாப்பு இழுத்துடக்கூடிய வேலை. கை கொடு. ஏங்க மனசார பாராட்டு. சொல்லுங்க. நீ ஒரு பிள்ளை தான் சரியா சொல்ற. அப்புறம் முந்தானே ஒரு பிள்ளைய கேட்டேன். என்ன சொல்லுச்சு? பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலைன்னு கேட்டேன். கரெக்டா சொல்லிருக்கேன். அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சு தெரியுமா? என்ன சொன்னுச்சு? பிள்ளை வைக்கிற வேலை. அட மானங்கட்டவனே. அது மிஷின் போல இருக்கு. பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? மாறாப்பு இழுத்துடக்கூடிய வேலை. என்ன வெத்த ஆத்தாமா இருக்க. எப்படி சேலை கட்டி மாறாப்ப போட்டு உட்கார்ந்துருக்காங்க. எங்களா உன் மாறாப்ப? எங்க உன் மாறாப்ப? ஏய் இதனே எத்த தட்டி போட்டு. இதுக்கு பேர் மாறாப்பா? முன்னாடி முன்னாடி விட்டுற பின்னாடி விட்டுற முன்னாடி ஒட்டிட்டு அந்த காலத்துல என்ன வெத்த ஆத்தாமர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? எப்படி? அடக்கம்ன்ற மாறாப்ப அப்படி போட்டு ஒடுக்கம்ன்ற முந்தாடி உதறி சொறிட்டு என்ன வெத்த ஆத்தாமர் எப்படி நடந்துருவாங்க? குனிஞ்ச தலை நிமிராம நடந்துருவாங்க. வர போறாங்கப்பா வர போறாங்க. அப்படியே தலை நூந்தாத்தல் மெதுவாக நூந்து வைப்பாங்க. இதை பார்த்தவன் என்ன சொல்லுவாங்க? அடடா அதிர்ஷ்டலட்சுமி வந்துட்டா, அன்னலட்சுமி வந்துட்டா, ஜெயலட்சுமி வந்துட்டா, யோகலட்சுமி போயிட்டா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் உங்கள் அடக்கொடுக்கத்தில் பொட்டை நாய் போட்டு உழப்ப இந்த ஒடுக்கம் இங்கிட்டு போயிடுச்சு, இந்த அடக்கம் இங்கிட்டு போயிடுச்சு, ஒடக்குங்க இங்கே அடக்கம் இங்கிட்டு போயிடுச்சா. அந்த மத்திய பிரதேசம்னு ஒன்று இருக்கும். அந்த மத்திய பிரதேசத்தை திறந்து விட்டுக்கிட்டே தம்பி, மத்திய பிரதேசம்னா என்னன்னு தெரியுமா? இதுக்கு பேர் தான் உத்தரப்பிரதேசம்னு ஒன்று இருக்கு. அது அந்த பிள்ளைய வச்சு உள்ள வச்சு காட்டுறேன். அப்படி தண்ணி குழாய்க்கு போனாலும் காய் வாங்க போனாலும் பொம்பளை எப்படி போறது? இதை பார்த்தமே எதுக்கு வர்றாம்பல? அட்டே எங்க அப்பா ஒன்னா நம்பர் லம்பாடி முடியாருப்பா அவ்வளோ இருக்கு. அதோட மோசம். இவங்க எல்லாம் எப்படி தெரியுமா? பொம்பளைகளை குறை பேசலன்னா இவருக்கு சோறு கூட கீழே இறங்காது, பச்சை தண்ணி கூட இறங்கவே இறங்காது. வேலைய பாரியா உங்க யோக்கியதை எல்லாம் பேசணும்னு வச்சுக்கங்களே, நாரி கூட நாசமத்து போயிடும். என்ன வேலை பார்க்கணும்? நீ வந்து வேலை பார்த்துறாங்க புங்கு அரைஞ்சு போயிரு. வேலையை பார்த்துட்டு போயாங்கிட்டு நீ எல்லாம் வந்துடுற ஒரு ஆம்பளைன்னு. ஒரு ஆம்பளை எதுக்கே தடவுற? சார்ஜ் ஏத்துறேன் நல்லா ஏத்துற. அப்ப பொம்பளை வச்சு தான் எல்லாம் பண்ணிக்கிறேன். ஆனா அப்புறம் பொம்பளைல பத்தி எதுக்கு இவ்வளவு நீட்டமா பேசுற? உங்களுக்கு என்னமோ தெரியல. உன்னை பார்த்தா கோவமே வர மாட்டேங்குது. உனக்கு என்ன வந்திருக்கு? நான் அப்படியாலா? சூடு சொரணை ஏதாவது இருந்தா தானே. சீச்சி நீ காரி கூட துப்பு. ஐஸ்கிரீமா நக்கிருவியா? அப்படியே தொடச்சு நக்கிருவேன். சாணி கரைச்சு ஊத்து. சரி அப்புறம் எனக்கெல்லாம் அப்படியே ஜவ்வாது ஊத்துற மாதிரி இருக்கே. அப்புறம் விளக்கு மாத்தடி வீசுன மாதிரியா இருக்குமே. அது விளக்க மாதிரி. நீ இன்னும் நீ வேற ஒண்ணும் இல்ல, நீ 1000 வேணா கேளு. சரி அசிங்கமா கூட கேளு. கேட்டா நான் கோவப்படவே மாட்டேன். நிஜமாவா? ஏன் கோவப்பட மாட்டேன்? என்ன காரணம்? கோவப்பட்டா பிரஷர் வரும், சரி சுகர் வரும், ரத்த கொதிப்பு வரும், அப்புறம் எய்ட்ஸ் வரும், நிறைய வரும். ஐயோ வேண்டாம் வேண்டாம். அதனால கோவப்பட மாட்டேன். கோவமே நான் பட மாட்டேன். ரொம்ப நல்ல பிள்ளை நானு. நீ கோவப்படாம இரு. நீ கோவப்படாம இருப்பியா? நான் கோவே படவே மாட்டேன். பட மாட்டேன் உண்மையிலேயே. சத்தியமா சோதனை பண்ணி பாப்பமா. சோதனை பண்ணி வேற பாரு. கோவம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னு வெச்சுக்க. அந்த நேரத்துல என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? அப்படி செஞ்சிட்டேனா கோவம் வராது. அட சக்க அப்படிதானா? எனக்கு இனி வந்து கோவமே நான் படவே மாட்டேன். சத்தியமா சொல்றேன். சோதனை பண்ணி பாப்பமா. சோதனை பண்ணி வேணும்னாலும் பாரு. நீ லூசு முண்டை. இல்ல சோத்த திங்கற பீ. மூஞ்சி போறே பாரு. சிரிக்காதீ. ஒண்டான போய் பைத்தியக்கார சிரிக்கி. நான் சொல்றதே காதல கூட சிரிக்கிறா. அவர் எடுவிட்டு சிரிக்கி. எண்ணி ஓத்தான கொப்பை வெள்ளடிக்க, எண்ணி ஓத்தா குட்டச்சி மலை அப்படி இருக்கேன. அதே மாதிரிதான் நானும் இருக்கேன். எப்படி நாட்டுல 1 நம்பர் மலுமட்டியா இருக்கேன். சரி ஏன்னா மானஸ்தே செத்தியா செத்தா வருவேன், மருங்கஸ்தே பொழப்பேன். அவன் பொழைச்சு வாழ்றட்டா. அது மட்டும் நல்ல. இந்த இடத்துல பேசுறீங்கல்ல, என்ன பண்றீங்க? ஆடி பாடி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். ஓ வியாபாரம் பண்றீங்க? பிசினஸ். என்ன பிசினஸ்? பிசினஸ். நான் வந்து சின்ன பிள்ளையில இருந்து சின்ன சின்ன வியாபாரங்களா பார்த்து வந்தேன். என்ன வியாபாரம்? இந்த வியாபாரத்தை நான் எடுத்து செப்புகிறேன். அதை காதுல நீங்க வாங்கிக்க. வேமா செப்புங்க. இழந்த
பழம் இழந்த பழம் பச்சை காய்ச்ச வந்த பழம் இன்னைக்கு பழம் எல்லாரும் வாங்க பழம் இது எனக்கு பிறந்த பழம் எத்தனை பேத்துக்கிட்ட இறந்த பழம் பாத்தியா இறந்த பழம் பழத்துல இப்ப பறிச்சு பாத்தியா கைக்கு அடக்கமா ஓ பையக்கு வாட்டமா இருக்குது அத ஊரையெல்லாம் எச்சி 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 கட்டியால ஏழு பைசா நான் கட்டத 8 பைசா கட்டியால 7 பைசா நான் கட்டத 8 பைசா வாங்கயா வாங்க வாங்க தன்னை வயிறு வேக போயா 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 இழந்த பழம் நான் 7 வயசுல இளநீ விட்டவன் உண்மையிலேயே சொல்லு. 4 நாளா கொஞ்சம் வகுத்து கடுப்பாத்தா இருக்கு. சரி. கொஞ்சம் உடக்கொச்ச பிடிக்கிற மாதிரி இருக்கு. சரி. இளநீ குடிக்கணும்னு ஆசை. சரி ஆனா இத பார்க்கையில இளநீ மாதிரி தெரியலையே. அப்புறம் என்ன மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியுது தண்ணி பழம் மாதிரி பெருசா அடிச்சு தெரியுது. கால்ட்டி புடிங்க சரி, இளநீ இளநியோட 50 ரூபாய் கை கொடு. ஏனுங்க 50 ரூபா என்ன? ஆ. 100 ரூபா தர்றேன். சரி ஆனா ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம் இளநிய புடிச்சு குலுக்கி பார்த்தேன். எதுக்குயா? தண்ணி இருந்தா தான் வாங்குவேன். இல்லன்னா? தண்ணியில இருந்து வாங்க மாட்டேன். வேண்டாம், வேண்டாம். ஒரு சிலர் இளநின்னு சொல்லிட்டு குறும்பை கொடுத்துறாங்க. வேண்டாம், வேண்டாம். அதனால புடிச்சு குலுக்கி பார்க்கவா? குளிக்க பாருங்க காசை கொடுத்துட்டு குளிக்க பாருங்க ஏமா காசு வாங்கிட்டு ஏமா வேலைய பாருயா இந்த லைலா இளநிக்குங்கிற ஒரு மவுஸ் இருக்கு காசு கொடுக்குறேன். இருங்க தண்ணி எல்லாம் ஏமாத்தி விட்டேன். இருங்க இந்த லைலா இளநிக்குன்னு ஒரு மவுஸ் இருக்கு லைலா இளநியா அது ஒரிஜினல்ரா உரிமையெல்லாம் இருக்காது அதெல்லாம் இருக்கவே இருக்காது. இப்ப நான் கேக்குறேன் கேளுங்க. இளநில வாங்கிக்கிறேன். ஆனா என்னடா அப்பா, இந்த பக்கத்துல யாருக்குமே கொடுத்துறாத. இவங்களுக்கெல்லாம் யாருக்குமே கொடுத்துறாத. கொடுக்க மாட்டேன்டா. ஏன் தெரியுமா? ஏன்? காரணம் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் குடிக்க தெரியாது. அப்படி இளநீ சீச்சிட்டு எப்ப தெரியுதா ஸ்டாப் போட்டு இப்படி குடிப்பாங்க. அப்படி குடிக்க கூடாது. அப்புறம் அப்படி குடித்தா டேஸ்ட் இருக்காது. அப்புறம் எப்படி தான் குடிக்கணும்ங்கற? சீச்சிட்டு அப்படியே வச்ச எடுக்காம மடக்கு மடக்கு நல்லா குடி. தோரங்கொடிக்காலா அரும்பரும்பா வெத்தலையா நான் போட்டாலும் செவக்க மாடி லைலாவனவனே ஒரு தடவை போட்டாலும் செவக்க மாடி கிருஷ்ணகுமார் போட்டாலும் சிவகுமார் அடி பொம்பளையே ஒண்ணு போய் வந்தாலும் வாட்டி மதுரை சுண்ணாம்பு தாடி போனாலும் ஓடி மனப்பார ஒக்களை தாண்டி போடுவாடு. கையளவு பிஞ்சைக்குள்ள கணக்கெல்லாம் தென்னை மரம் தென்னை மர தோப்புக்குள்ளே லைலா தென்னை மர தோப்புக்குள்ளே நான் பூட்ட போறேன் கலப்பு உளுத்தி மட செங்கமட புதையனந்தல்ல ஓட்ட போறேன் என் பொழப்பு கையளவு பிஞ்சைக்குள்ள கணக்கெல்லாம் தென்னை மரம்
செண்பகமே செண்பகமே ஏ செண்பகமே ஓ சொல்ல எல்லாம் நம்பிட்டனே தன்னை நானே தானே நானே. கம் டு த பாயிண்ட். பரமசைனா எங்க ஊரு பக்க வந்து சிங்கப்பூரு தேயமைனா 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 தேயாலோசை. உண்மையிலே லைலா உன்னைய கட்டிக்க போறவைய ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவைய. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் தெரியுமா? அதே வேலை செய்ய தேவையில்லை, எல்லா வேலையும் நீ செஞ்சிருவ. முடிஞ்சா பாப்பா. இல்ல களை எடுத்தனால கஞ்சி ஆச்சு ஊத்திருவே. நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. வாட் இஸ் யுவர் நேம்? அப்படின்னா என்ன? உன் பேர் என்ன? கேபிடி லைலா. டீ லைலா காப்பி லைலா நான் வர நீங்க சொல்லக்கூடாது. ஏன் உன் பேர் என்ன? கேபிடி லைலா. எப்ப கேப்பேன் டி? நீ எப்ப வேணாலும் கேட்கலாம், எப்ப வேணாலும் தருவேன். அப்படியா? தந்துட்டா பிரச்சனை இல்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால ஒன்றும் இல்லை, வர காப்பியாக இருந்தாலும் வச்சா எடுக்காம குடிச்சு போடுவேன். ஆமா. உங்க பேரு? உங்களுடைய பேர் நாமம் என்ன? லைலா. நாமம் தான் போடுவேன். உன் பேர் லைலா? ஆமாங்க. நான் அடுத்த ஆளுக்கு நாம போட மாட்டேன், எனக்கு போட்டுருவேன். என் பேர் கிருஷ்ணகுமார். எங்கே குழலை காணவில்லையே. உள்ள வச்சிருக்கே, அப்புறமா தர ஊதிக்கங்க. பாக்கையில சிறுசா இருக்கு நினைக்காதீங்க. அப்புறம் நீ மட்டும் வாயில சோதனைனா படக்கம் நாதசரமாயிரும். உடனே பாட்டு கிளம்பிடும். இவ ஊதுறதுல நாதஸ்வரத்தை புல்லாங்குள்ள மாத்திரம். நீ எப்படி வரையா அப்படி நான் வந்துருவேன். அதனால உங்களை நான் லவ் பண்ண போறேன். மனிதர் விழுந்து கொள்ள மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான காதல். இதுல காதல்ல பலவிதமான காதல் இருக்கு. அதாவது மிருக காதல், இங்கிலீஷ் பட காதல், தமிழ் பட காதல். இதுல உங்களுக்கு எந்த காதல் வேணும்? இங்கிலீஷ் காதல் அது வேண்டாம். தமிழ் காதல். இங்கிலீஷ் சொல்லி கொடுங்க. இங்கிலீஷ் காதல் சொல்லி கொடுங்க. இங்கிலீஷ் காதலா? பக்கத்துல வாங்க. பக்கத்துல சும்மா தைரியமா வா. எப்படி இருக்குங்க ஐயா? பக்கத்துல இருக்கு. தைல லைட்டை மத்துவே. வேணாம் வேணாம் இருக்கட்ட. இப்படி எல்லாம் பண்ணுவாங்கல. நான் என்னத்தை கண்டேன் நேத்து, என் வீட்டு மாடியில ஒருத்தன் குடியிருக்காங்க, வெள்ளைக்காரங்க, வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க. நான் சாமி கும்பிட்டாங்க, அருமையான சாமி. எப்படி சாமி கும்பிட்டா தெரியுமா? கீழ இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சத்தம் கேக்குது. ஓ மை காட், 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 ஓ மை காட். என்னையா கத்திட்டே இருக்க? கடவுளே, என் கடவுளே அப்படி கும்பிடுறாங்க. வேண்டாப்பா, அந்த காதலே வேண்டாம். தமிழ் காதல், இந்த மிருக காதல் சொல்லுங்க. கை கொடுங்க. மிருகத்துல அப்பப்ப கேட்டதான் சொல்ல முடியும். மிருகத்துல சுலபமான மிருகம். உனக்காக ஈஸியா இந்த கழுத காதல் சொல்லி தரவா? அதெல்லாம் வேண்டாங்க. சாக்கப் சார் பிரிச்சு நாக்கு தள்ளிற எருமை காதல் வேணாம். அப்புறம் என்ன? அப்ப இந்த ஆட்டுக்குட்டி காதல் சொல்லி தரேன். அப்படியா? சந்தத்துல புருவ குட்டி நீங்க ஒரு பேச்சுக்கு. சரி விடுங்க. இந்த கெடா குட்டி நானு. நீங்களா? பெங்களமுடி ஐயனாருக்கு கோயில் கெடா. ஆமா, காய் அடிக்காத இளங்கடா. இளங்கெடா. இப்ப நீ புருவ குட்டி தானே? இப்ப கத்துங்க. எப்படி கத்தணும்? ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்? அது வந்து மே. கொஞ்சம் கொன்னட்டலோட சொல்லுங்க. கொன்னட்டலோட மே. இப்படி கத்துனேன்னா கெடாக்கி கடுப்பு தான் வரும். அப்புறம் எப்படி வரணும்? கெடாக்கி மூடு ஒரு மாதிரி ரொமான்டிக் பொசிஷன் தான். எப்படி? ஆமா, புடுக்க ஓடிட்டே. பாத்தியா இந்த இப்படி இருக்காம சிரிக்காம பாரு.
லேஸ் அடி தூக்கணும் அப்படின்னு கை கொடுக்க உண்மையிலேயே கேக்குறேன். நீங்க ஒப்படுத்தான் பிறந்தே கடை எங்க அப்பா உலகநாதனுக்கு தான் பிறந்தேன். இப்ப நீ இந்த பூர்வ வத்திருச்சு. சொல்லுங்க. இப்ப பாரு ஐயனார் கடை கிளம்பும் பாரு. எப்படி எப்படி வேணாம், இது இளவட்ட கடை, இதே வயசான மோள கடை அப்படின்னு தெரியுமா? எப்படி வேற ஒண்ணும் இல்ல, மூத்தரத்தை குடிச்சிருச்சு. முண்டைக்கு டவர் கிடைக்காது, பழைய ஞாபகம் அங்கனே கத்திட்டு கிடக்கும். ஆனா வேணாம், மனிதன் கொள்ள காதல், மனித காதல் அல்ல. ஆமா, மொத்தம் 2 காதல், 2 காதல், மொத்தம் 3 கீதா. எப்படி தெரியுமா? சொட்டு தேனை போல் துள்ளும் வார்த்தைகள், பட்டி பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொட்டு தேனை போல் துள்ளும் வார்த்தைகள், பட்டி பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை உள்ளங்கள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை உள்ளங்கள், அங்கெல்லாம் செல்லட்டும் காதல் வெள்ளங்கள், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து போன போலே ஆடலாம் பாடலாம். சொல்லி தாருங்கள் பள்ளி பாடுங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள், பள்ளி பாடுங்கள் இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள், தங்க பார்வை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள், தங்க பார்வை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள், தத்தை போல் மெத்தை மேல் ஏந்தி கொள்ளுங்கள், ஒருவர் சொல்ல ஒருவர் தள்ள பாடல் 100 பாடலாம் ஆடலாம். கட்டுக்காவல்கள் விட்டு செல்லட்டும், கன்னி பெண் உன்னை பின்னி கொள்ளட்டும், மயில் பாதி என்னோடு மீதம் உன்னோடு, மஞ்சத்தில் கொஞ்சத்தான் போதை உண்டாக, ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓட போலே ஆடலாம் பாடலாம். உங்களை பார்த்தோன்னே என் மனசுல காதல் வந்து எப்படி 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 உங்க காதல் அப்படி, என்னுடைய காதல் எப்படி தெரியுமா? அந்த இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கு உரிமைக்கு பிறந்தது நேரம், உலகம் நமக்கென்று இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை, இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கென்றே ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மையா இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மையே. பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம், ரசிப்பதில் இன்பம், பழகும் வித்தையை பள்ளியில் சேர்ப்போம், கொஞ்சம் நாம் காண போவது மஞ்சம், கவிஞர் சொன்னது கொஞ்சம் நாம் காண போவது மஞ்சம், இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமணமா
உலகம் நமக்கிதியா இருவர் என்பது இல்லை ஒருவர் என்பதே உண்மை ஒன்றுதான் மாலை ஒன்றுதான் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது தீர்மான மாலை உறவுக்கு உரிமைக்கு பிறந்தது நேரம் உலகம் நமக்கென்று ஆனந்தமோ இருவர் என்பதே இல்லை நான் ஒருவர் என்பதே உண்மையா இருவர் என்பதே இல்லை நான் ஒருவர் என்பதே உண்மை கண்ணே உன்னை காதலித்து விட்டேன் கண்ணே வெளியூர் செல்கிறேன் எனக்கு நல்வாக்கு கொடுக்க வேண்டும் கண்ணே சுவாமி என்ன தெரிவிக்கிறீர்கள் தாங்கள் இப்பொழுதுதான் பார்த்தீர்கள் ஆசையாக பாசமாக பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே இப்பொழுதே கிளம்புகிறேன் தேவி என்று சொன்னார் என் மனதாகப்பட்டது செஞ்சல் படுகிறது சுவாமி தாங்களை விட்டு பிரிந்து நான் எப்படி சுவாமி இருப்பேன் ஒரு நிமிடம் கூட தாங்களை விட்டு பிரிந்து இருக்க முடியாது சுவாமி எப்படி பிரிந்து இருக்க போகிறேன் எப்படி சுவாமி நல்வாக்கு கொடுக்கணும் சொல்லுங்கள் அம்பட்டும் உண்மைதானா சத்தியமாக உண்மை நல்வாக்கு நீ கூறடி நான் 4 நாளில் வந்திடுவேன் கண்ணே நல்வாக்கு நீ கூறடி நான் 4 நாளில் வந்திடுவேன் செல்வ களஞ்சியமே செல்வ களஞ்சியமே ஏ சின்ன கள்ளி மோதிரமே மாங்கா அழுகிவிடும் நான் வரலைன்னா மாடுகட்டும் தேங்காய் உடைந்து விடும் ஏன் கண்ணு ஏன் கண்ணு தேங்காய் உடைந்து விடும் நம்ம தெருக்கதவை கழுத மட்டும் கட்டிக்கிட போறீங்களே மச்சான் கட்டிக்கிட மாமா கட்டிக்கிட அத்தா கட்டிக்கிட போறீங்களே நான் கயிறு கூட வாங்கி வச்சே எட்டி இருந்தீங்கன்னா கண்ணே வெள்ளையம்மா எட்டி இருந்தீங்கன்னா நான் எப்படிதான் தாங்கிடுவேன் கண்ணே வைத்து சுவாமி கண்ணே வைத்து அடையாளங்கள் மாறாமே தான் நடந்தா செத்தி வாழித்தேன் செத்தி மாடிந்தேன் நீ சத்தியமா நினைச்சுக்கடி நல்வாக்கு நீ கூறடி நான் 4 நாளில் வந்துடுவேன் ஹலோ 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 கையிலாயம் வளராத நில
மணபாலனே ஆறுமுகநாதனே புள்ளிமயிலே என்னை நாடிவா. வயல் சூழும் கிரிபாசனே திருப்பரங்குன்றம் தனிலாலும் மயில்ராஜனே. வயல் சூழும் கிரிபாசனே திருப்பரங்குன்றம் தனிலாலும் மயில்ராஜனே. மகிழீரி என்னை நாடிவா. மகிழீரி என்னை நாடிவா. மலிபிருத்து நிலைமுறை பிடித்து நிலமணி படுத்து திருமணம் முடித்து மயிலேறி என்னை நாடிவா. மதுரூபடி பலகனே கனக பதமலம் உடஜாமலம் மயிலேறி என்னை நாடிவா. பட்டபடி பத்திலகை தகந்த வேலமணி தொட்டெடுத்து கட்டதிக்க வெற்றி கண்ட நாயகனை பட்டபடி பத்திலகை தகந்த வேலமணி தொட்டெடுத்து கட்டதிக்க வெற்றி கண்டனாய் வணங்கும் அடியவர் கிணங்கும் மணி ஒளி துளங்கும். வணங்கும் அடியவர் கிணங்கும் மணி ஒளி துளங்கும் தமிழர்கள் மனம் இணங்க மயிலேறி என்னை நாடிவா. வலை விரித்து நிலை முனை மிதித்து கிழமணி படித்து திருமணம் முடித்தவனே மயிலேறி என்னை நாடிவா. வேளமனை தொட்டெடுத்து கண்டதிக்க வெற்றி கண்ட நாயகனை வணங்கும் அடியவர் கிணங்கும் அணி விழி குழங்கும் தமிழர்கள் படம் இணங்க மயிலேறி என்னை நாடிவா. மயிலேறி என்னை நாடிவா. மயிலே மயிலேறி என்னை நாடிவா. அவையோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1000 கண்ணுடையவர் என்று பெயர் பெற்று காசி மகரிய முப்பத்தி ஆகிய காமதேனு கற்பகாபரிச்சம் அமுத சுரூபிணி போன்ற வரப்பிரசாத்தி பெற்றவன் நான். இடிக்கொடி ஆகிறது என்னுடைய கொடி. என்னுடைய மனைவியின் பெயர் இந்திராணி. இந்த இந்திரலோகத்தை ஆண்டு வருகிறேன். இந்த இந்திரலோகத்திலே ரம்பை, ஊர்வசி, மேனகை, திரோத்தமை, அலங்காரவல்லி, அமூர்த சுரூபிணி என்ற பல நாட்டிய மாதர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஆழம் கையில் எடுத்து ஐராவதத்திலே ஏறி 100 யாகங்கள் படைத்தவன் இந்த இந்திரனாம். அப்படிப்பட்ட இந்திரனாகிய நான் இந்த இந்திரலோகத்தை ஆட்சி புரிந்து வருகிறேன். இங்கே தேவேந்திரனாக நடிக்கும் அருமை சபா நகுலன் அவர்களுக்கு மாலை அணிந்து கௌரவிக்கப்படுகிறார்கள். பாடு. யார் தருவார் இந்த அரியாசனம்? யார் தருவார் இந்த அரியாசனம்? அரசோடு எனக்கு ஒரு சரியாசனம். அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம்? புவி அரசோடு எனக்கு சரியாசனம். அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம்? தேர்தலும் நூல் ஒன்றும்
இடத்தில் இல்லாதவன் பேர் தரும் நூலொன்று கல்லாதவள் உயர்ந்த பேர் பெறும் இடத்தில் இல்லாதவள் சேரும் சபை அறிந்து செல்லாதவன் சேரும் சபை அறிந்து செல்லாதவன் அங்கு தேர்ந்த பொருள் எடுத்து கொள்ளாதவன் நமக்கு யார் தருவார் இந்த அறியாசனோ பொய் அரசோடும் எனக்கும் அது அறியாசனோ கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா ஆளித்த ஜதங்கைக்கு கதி வேண்டுமா கருத்த உன் கூந்தலுக்கு கவி வேண்டுமா காலித்த சதங்கை சரி வேண்டுமா சிறுத்த உங்கிடையான இது வேண்டுமா சிறுத்த உங்கிடையான இசை வேண்டுமா உன் சிங்கார கைக்கு அபிநயம் வேண்டுமா யார் தருவார் இந்த அறியாசனோ அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம் இந்த லோகத்தை ஆண்டு வரக்கூடிய நான் ஆடல் கலை அபிநயம் படிப்பதற்கு என்று கலையரங்கத்தை ஏற்பாடு செய்து அதிலே நாட்டிய மாதர்களை அங்கே நாட்டிய பள்ளி நடத்தி வருகிறேன். அதிலே ஊர்வசி, ரம்பை, மேனகவை, அமிர்தவள்ளி, அலங்காரவள்ளி என்ற நடன மாதர்கள் எல்லாம் நாட்டியமாட தயாராகிக் கொண்டிருக்கார்கள். முன்பு கஸ்துவாபரணத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு நாம் கூட்டினோம் இந்த இந்திர சபை. இன்று ஒரு அரிய பெரிய காரியத்திற்காக இந்த இந்திர சபையை கூட்டியிருக்கிறேன் நான். இந்த இந்திர சபைக்கு யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும் அல்லவா? யாரெங்கே மகாபிரபு சித்திரசேனனின் கோடி நமஸ்காரங்கள். இன்று ஏன் காலமாக மாய்க்கிற்று? கிராமத்திலே சுற்றி பார்த்து வந்தார் மகாபிரபு. இன்று அரசு தேவசபை கூடக்கூடிய நாள். ஆமா, இன்று 33 கோடி தேவர்கள், ஓஹோ. 48,000 ரிஷிமார்கள் பாலே. அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஓஹோ. அதோ வாருங்கள், அக்னி பகவான் வந்து கொண்டிருக்கிறார். அதோ வாயுபகவான் வந்து கொண்டிருக்கிறார். ஆமா. அதோ வர்ண பகவான் வந்து கொண்டிருக்கிறார். அதோ வாருங்கள், குருநாதர் வந்து கொண்டிருக்கிறார். குலம் எதிர்பார்ப்போம் அவரை. சேனம் சபை என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும்? பார்த்தீர்களா, 33 கோடி தேவர்களும் 47 ரிஷிமார்களும் வந்திருக்கின்றார்கள். எங்கே சித்திரசேனனே? சித்திரசேனா, வணக்கம் குருதேவா. சித்திரசேனா, நமஸ்காரம். சித்திரத்தில் வரையப்பட்ட செந்தாமரை போல் காட்சி அளிக்கின்றாய். நீ வாழ்க, இந்த நில வாழ்க, இந்த நிலத்தில் உள்ள மக்கள் வாழ்க. எங்கே அமரேந்திரனே? இங்கே இருக்கிறார், தங்கள் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல குருதேவா, இந்த தேவேந்திர சபைக்கு வந்ததற்காக தங்களுக்கு ஒரு வரவேற்பு மாலை. என்ன? மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய முதலை குளத்தைச் சேர்ந்த வேல்சாமி அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மலர் மாலை அணிவித்த ஒளித்திமடை சங்கமடை பதியனந்தால் கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று காவல் புரிய வந்திருக்கும் காவல்துறை ஐயா அதிகாரிகளுக்கும் ஒளி அமைத்து கொடுத்த ராஜா ஒளிபெருக்கு உரிமையாளர் அவர்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் இந்த நாடக அமைப்பாளர் எனது ஆசான் ஜி.கே. சந்திரன் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் என் கலைக்குழுவின் சார்பாகவும் வணக்கம் வணக்கம் வணக்கம். வரவேண்டும் குலகுருவே. தாங்களை குலகுருவாக அடைந்ததற்கு மிக பேறு பெற்றேன் யான்.
அமரேந்திரா. சுவாமி, மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் இங்கு ஆறுமணி வாசிக்கக்கூடிய புளியங்குளம் ஜெயமணியன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சிறப்பாக மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாங்களை குலகுருவாக அடைந்ததற்கு அடியேன் பெருமாக்கியம் பெற்றேன். தாங்கள் அமரேந்திரா. சுவாமி, ஆயிரம் கண்கள் என்று பெயர் பெற்று காசியும் மகிழ்ச்சியிடம் உற்பத்தியாகி காமதேனுவு கற்பக விருட்சகம் அமதச்சுரவி என்ற வரப்பிரசாதத்தை பெற்றவனி. அது மாத்திரமா 100 அசுவமேதை ஆகும் முறிந்தவன் தான் இந்த அமரகுலகத்திலே அமரேந்திரன் மட்டத்துக்குரியவனி. அது மாத்திரமா ரம்பை, ஊர்வசி, மேனகை, துளர்த்தமை, ஆடவள்ளி, அலங்காரவள்ளி என்ற தேவகணிகள் ஆழம் எடுத்து இடிகொடி பிடித்து காணுவம் என்னும் வெள்ளை எடுத்து வஜ்ரம் என்னும் ஆயுதம் தொடுத்து விரிந்த மார்பை அகர்ந்த நேற்று இந்திராணியிடம் கொலுவிட்டிருக்கும் அமரேந்திரா, சர்வமங்கலம் உண்டாகட்டும். ஐயனே, தாங்கள் வந்துவிட்டீர்கள். அதோ முனிவர்கள் மணிமுறைகள் அனைத்துமே வந்து விட்டார்கள். ராஜரிஷியாக விஸ்வாமித்திர மகர்ஷியை வந்து பாருங்க. பாரோபரி அந்த கண்டவும் பாரோபரி ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. சீரிய தலைவனில் திகழ் முன்பின் சொன்ன பாரிய மரங்களாட அதிகளோ நடுக்கமாட வீரியத்துடன் விஸ்வாமித்திரன் தோன்றின. அழைப்பு வந்தது, அமரலோகம் வந்தடைந்தேன். அமரேந்திரன் இச்சபையிலே 33 கோடி தேவர்கள், 47,000 மணியமார்கள், 1000 கங்கிலியர்கள், அஷ்டதிக்கு பாலர்கள் அனைவர் வீட்டிற்கும் இச்சபையில் அடியேனும் வந்துவிட்டேன். இச்சபை 12 ஆண்டுக்கு ஒரு முறை கூடுவது வழக்கம் போல் இன்று கூடியிருக்கின்றது. இச்சபையிலே முதலில் சித்திரசேனனை அழைத்து சந்தித்து விட்டு பிறகு ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். சித்திரசேனா, வணக்கம் மகரிஷியே. நமஸ்காரங்கள். மங்களம் உண்டாகட்டும். ஆமாம், அவைக்கு வர வேண்டியவர்கள் அனைவரும் வந்து விட்டனர். அனைவரும் வந்து விட்டனர். தங்கள் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமல்ல மகரிஷியே, இந்த தேவேந்திர சபைக்கு நீங்கள் வந்ததற்காக உங்களுக்கு ஒரு வரவேற்பு மாலை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாருங்கள், எங்கே விஸ்வாமித்திரன் அடித்துக் கொண்டிருக்கின்ற கட்டிக்குளம் காளினி அம்மன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சிறப்பாக வளர் மாலை எடுத்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எனக்கும் எங்களது நாடக கலைக்குழுவினர்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய சுற்றுவட்டார நாடக கலாரசிகர்களுக்கும் என் சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை சிறந்த முறையிலே அமைத்த உயர்திரு மாமா நாடக ஆசிரியர் புளியங்குளம் ஜி.கே. சந்திரன் அவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். சித்திரசேனா, என்னுடைய பாலிய நண்பர் வசிஷ்டர் வந்து விட்டாரா? வந்து விட்டார். எங்கே அவர்? இங்கே. நமோ நமக நமோ நமக நமோ நமக நமோ நமக நமோ நமக. விஸ்வாமித்திர முனிவரே, நலமாக இருக்கின்றீர்களா? பிரம்மரிஷியே, தாங்கள் இருக்கின்ற பொழுது என் நலத்திற்கு என்ன குறைச்சல்? தாங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றேன். மிக்க நலத்தை பற்றி ஏன் கேட்டேன் அல்லவா? ஏன்? 12 வருடத்துக்கு ஒரு முறை சபை கூடுவது வழக்கம். அந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் நம்ம இருவரும் சந்திக்கின்றோம். அதனால் நலத்தை பற்றி கேட்டேன். நலமாக இருக்கின்றீர்களா? பிரம்மரிஷியே, பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்று இங்கிருப்பார்கள். யாராவது அவர் நெருங்கிய நண்பர் வெளியூருக்கு சென்றிருப்பார்.
அவர்கள் வந்து என்னுடைய நண்பர் உற்றார் உறவினர்கள் எங்கு இருக்கிறாரோ எப்படி இருக்கின்றார்களோ என்ற ஒரு கவலை ஒரு வேதனை இருக்கும். ஆனால் தாங்கள் அஷ்டமா சித்துக்கள் அனைத்தும் பயின்றவர்கள். உண்மைதான். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தையும் கழித்தவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நான் எங்கிருந்தாலும் உங்களுடைய கண்ணோட்டம் என் மீது இருக்கும் அல்லவா? இருந்தாலும் நாம் பாலிய நண்பர்கள் அல்லவா? பாருங்கள். எங்கே அமரேந்திரன்? வர வேண்டும் ராஜர்ஷி. தங்கள் பொற்பாத கமலம் இந்த இந்திரபையிலே படுவதற்கு அடியேன் கொடுத்து வைத்தவன். தாங்கள் எப்பொழுது வருவீர்கள், இந்த இந்திர சபைக்கு அலங்காரம் கூட்டுவீர்கள் என்பதை எதிர்பார்த்து காத்திருந்தேன். தங்கள் வரவு நல்வரவாகுக. 100 அஸ்வமேத யாகங்களை செய்து இந்த அமரலோகத்தை நீதியுடனும் நேர்மையுடனும் அரசாட்சி புரிந்து வருகின்ற அமரேந்திரா, உண்மை. நீடோடி வாழ்க. உன்னுடைய ஆட்சி மலர என்னுடைய பூரண ஆசீர்வாதம் உமக்கு என்றும் உண்டு. 1000 கண் போதாது வண்ணக்கிளியே, குத்தால அழகை நாம் காண்பதற்கு வண்ணக்கிளியே வர வேண்டும், வர வேண்டும் ராஜரிஷியே, வர வேண்டும் வர வேண்டும் ராஜரிஷியே, வர வேண்டும், வர வேண்டும் ராஜரிஷியே, நல்லாசை தர வேண்டும், தர வேண்டும் ராஜரிஷியே, ராஜரிஷியே. உம்மை கண்டு மனம் மகிழ்ந்தேன் மகரிஷியே, மூன்றுலகம் உணர்ந்தவனே மகரிஷியே, உனக்கென வரமளித்தேன் மகரிஷியே. உம்மை கண்டு மனம் மகிழ்ந்தேன் மகரிஷியே, மூன்றுலகம் அறிந்தவனே மகரிஷியே, தேசமுட்டு மறிந்தவனே மாமுனியே, வேதமுத்து மொழிவரணி மாமுனியே, மட்டும் உணர்ந்தவரே மாமுனியே என்று தேவேந்திரன் வணங்கி நின்று மகரிஷியே. வர வேண்டும் ராஜரிஷியே, நல்லாசி தர வேண்டும் ராஜரிஷியே, ராஜரிஷியே. தங்கள் வரவு எப்பொழுதும் நல்வரவாகுக. மிக்க மகிழ்ச்சி சுவாமி, அமரேந்திரா, சபை இவ்வளவு சோர்வாக இருக்க காரணம் என்ன? பாட்டும் வரவும் பண்புல நாடகம் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்பார்கள். சபை அலங்கரிப்பதென்றால் பாட்டு வேண்டும், இல்லாவிட்டால் பரதம் வேண்டும், இல்லாவிட்டால் நடன வேண்டும். வசிஷ்ட பெருந்தகையே, ஆ, இந்த வயதிலும் தாங்களுக்கு ஆடல் பாடல் கேட்கிறது. உண்மைதான். சபை இவ்வளவாக சோர்வாக இருக்குது. உண்மை 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 உண்மை. அதாவது நாட்டியம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? விழி புரளாமல், அங்க சேஷ்டை புரியாமல், பெருமை விம்மாமல், தூய தந்திரி ஓசை மிரடோசை எனவேறு தோன்றாமல், சுருதிலாய சுரஞான நிதியோடு வீணையின் தொனியின் நாதமுமாய் தருமதுர முழுதரசிகள் பழகு சங்கீத வித்தை என்று கூறியிருக்கின்றார்கள் அல்லவா? அது மாத்திரமா? பாலும் குழந்தையோடு நட்பசும்படி என்றும் ஞான தமிழ் பண்டித ஞானிகளும் யோகிகளும் சோழ தமிழ் நக்கிற சுகமூற ஓங்கிய நற்கலை சங்கீதமே. சங்கீதம் என்றால் சகலோருக்கும் சாத்தியம். அதோடு மட்டுமா, ஒற்றேறும் உருவமில்லா பிரமம் ஒன்றுமே ஒழியே எத்தேவராயனும் ஓர் பூங்கனையால் தன் பேதமெல்லாம் நீங்கி மனம் சுழன்று மெய் மறந்து மடவாராசை பித்தேறி உடை தயிர் போல் மத்தேறி கீதம் உரைத்த பேதையர்க்கு பேதையராய் பின் செல்வர் என்று கூறியிருக்கின்றார்கள். சித்தரசேனா, இன்றைய தினம் யாருடைய நடனக்கலை? ஊர்வசி நட. சித்தரசேனா, நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டீரே. நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நன்று ஞாபகம் வைத்திருக்கிறேன்.
நான் இருந்தால் யாரை விரும்பி கேட்பேன்? நீங்க யாரை ஆசைப்படுகிறீர்களோ அவர்களை அழைத்திருக்கிறேன். ஆசைப்படவில்லை, பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றேன். விருப்பமும் ஆசையும் ஒன்றுதான் மகரே. ஓ, அப்படி ஒன்று தங்களுக்கு இருக்கிறதோ? தெரியாத ஒன்றா? எனக்கு பிடித்தமானவள் மேனகைதான். மேனகை. சித்திரசேனா, எப்பொழுதுமே விஸ்வாமித்திர முனிவருக்கு மேனையுடைய ஞாபகம் தான் வந்து கொண்டிருக்கும். யார் வந்தால் என்ன? வரட்டும், அழைத்து வா. அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் அதிசய ராகம் பின்னிய கூந்தல் கருநிறனாகும் பெண்மையில் இலக்கணும் அவளொரு தேகம். பின்னிய கூந்தல் கருநிறனாகும் பெண்மையில் இலக்கணும் அவளொரு தேகம். தேவர்கள் மயங்கிடும் காவிய யாகம், தேவர்கள் மயங்கிடும் காவிய யாகம். அந்த தேவதைக்கு கிடைத்தால் அது என் யோகம். அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம். பதந்த காலத்தில் மழை தரும் மேகம், அந்த மழை நீர் அருந்த மனதினில் மோகம். பதந்த காலத்தில் மழை தரும் மேகம், அந்த மழை நீர் அருந்த மனதினில் மோகம். இதையினும் மலைதனில் அவள் ஒரு ராகம், இதையினும் மலைதனில் அவள் ஒரு ராகம். இந்திரலோகத்து சக்கரவாகம் அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம். தேவேந்திர சபையில் அருமையாக பரதநாட்டியம் ஆடிய மதிப்பிற்குரிய மதுரை TM மீனா அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மாபெரும் கிராமத்தார்களுக்கு, அன்பு கிராமத்தார்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். அமரேந்திரா, என்ன மேனகையின் நாட்டியத்தில் மயங்கி அப்படியே அமர்ந்திருக்கிறீர்கள்? அங்கே வாருங்கள். குலகுருவுக்கு உத்தாமை அவரெல்லாம் அவள் எப்பொழுது ஆட ஆரம்பித்தாலோ அப்போதிலிருந்து இமை கொட்டாமல் பார்த்துக் கொள்கிறார். அப்பொழுது அமர்ந்தவர் அப்படியே மயங்கி விட்டார், கல்லாகி விட்டார். இன்னும் பாருங்களே, அங்கே பாருங்கள். குலகுருவே, இன்னொன்னு முக்கியமாக சொல்கிறேன், சபை மிகவும் சிறப்பாக நடந்தது. ஆமா, அவர்கள் சரச சல்லாபம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமா. இனி எமக்கு என்ன வேலை? நான் சுவாமி நில்லுங்கள். அதற்குள் சென்றால் எப்படி? என்ன கூற போகிறேன்? இந்த அரிய பெரிய சபை கூட்டியதற்கு காரணம் என்ன என்பதை அறியாமல் தாங்கள் புறப்படுவதா? என்ன காரணம்? முன்பு கஸ்தாபனத்தை பற்றி ஆராய்ச்சி செய்தோம். ஆமாம், அதிலும் வெற்றி அடைந்தோம். உண்மை உண்மை. ஊர்வசிக்கு வேண்டிய சன்மானத்தை கொடுத்து விட்டாச்சு. அப்படியே மாலை ஊர்வசி மீது எவ்வளவு அக்கறை வசித்தர் பெருந்தகைக்கு. உங்களுக்கு ஏன் சுவாமி பொற்மாலை கொடுத்து அனுப்பிவிட்டாச்சு. அந்த கஸ்தாபனத்தை ஆராய்ச்சி செய்து நாம் வெற்றி அடைந்தோம். இந்த அரிய பெரும் சபையிலே ஒரு பெரிய காரியத்திற்காக இந்த அவசிய கூட்டு. இந்த நாளாகிய எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? சந்தேகம் யாருக்கு வரலாம்? சாதாரண மனிதனுக்கு வரலாம், தேவர்களுக்கெல்லாம் முதல்வராக விளங்கக்கூடிய உமக்கு சந்தேகம் வரலாமா? பார்த்தீர்களா, 33 கோடி தேவர்களும் காட்சி இருக்கின்றார்கள். 47 ரிஷிமார்களும் இருக்கின்றார்கள். உண்மை உண்மை. நான் இருக்கின்றேன், எனது இளைய நண்பர் விஸ்வாமித்திர முனிவர் இருக்கின்றார்.
அதோ பார்த்தீர்களா, அறிவில் சிறந்த சித்திரசேரன் இருக்கின்றார். கூறுங்கள் கூறுங்கள், கூறி பாருங்கள். சந்தேகம் என்பது எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு காடு. இந்த அறியப்பெறும் சபையிலே ஒரு புது அதிகாரத்தை ஆரம்பிக்க இருக்கிறேன். என்ன? பூவுலகிலே மானிடனாக பிறந்த மன்னனாக ஆட்சி புரிந்த ஒருவன் தன் உயிரே போயினும் பொய் சொல்லாத மையனாக, பிற மாதர்களை தாயாகவும் தங்கையாகவும் நினைக்கின்ற உத்தமனாக, தன் உயிரே போயினும் சத்தியம் காக்கும் வள்ளலாக, வறியவருக்கெல்லாம் அள்ளிக்குறுக்கு சிவந்தகரத்துக்கு சொந்தக்காரனாக ஒருவன் வாழ்கின்றானா என்பதை அறிய விரும்புகிறேன். என்ன ஆச்சரியம், வியப்பாக இருக்கின்றது. அமரேந்திரா, பூலோகத்தில், அதுவும் பூலோகத்தில் பஞ்சமா பாதகங்களை செய்யக்கூடிய மாநிலர்கள் வாழக்கூடிய பூலோகத்திலே எப்படி ஒரு மனிதன் இருக்க முடியும்? ஏன் இருக்க முடியாது? இருக்கின்றார், இருக்கின்றார். இந்த பூலோகத்தில் இருக்கின்றார். யாரவன்? யாரவன்? அயோத்திய நாட்டு மன்னன் ஹரிச்சந்திரன் ஒருவன் இருக்கின்றார். ஹரிச்சந்திரன் இருக்கின்றான்? ஆம். இல்லை, அந்த ஹரிச்சந்திரனை பற்றி எமக்கு நன்றாக என்ன தெரியும்? மெய்யன், சத்தியவேந்தன், பொய்யன், மெய்யன், அவன் ஒரு புழுகன், அவன் சத்தியவேந்தன், அவன் ஒரு கள்வன், அவன் சத்தியவேந்தன், காமுகன். அவனை பற்றி இச்சபையில் நல்லவன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். அமரேந்திரா, பாருங்கள். ஆமாம், பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் உத்தமன் இருக்கின்றானா என்று கேட்கின்றீர்களே. தேவலோகத்தின் அதிபதி தாங்களே அப்படி இருக்க முடிந்ததா? ஒரு காலத்தில் அகலிகை மீது ஆசைப்பட்டு, ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டு உடலெங்கும் யோனியாக சாபம் பெற்றவர் நான். என்ன 1000 ஆண்டு காலம் தவம் இருந்து மேனகையின் அழகில் மயங்கி என்னுடைய தபத்தை நானும் இழந்தேன். இப்படி முற்றும் துறந்தவர்களெல்லாம் ஒரு பெண்ணுக்கு அடிமையாக இருக்கின்ற பொழுது பூலோகத்தில் சாதாரண மனிதனாக பிறந்தவன் எப்படி இருக்க முடியும்? அயோத்திய நாட்டு மன்னன் திருச்செங்கோட்டில் மைந்தன் ஹரிச்சந்திரன் ஒருவன் இருக்கின்றார். திருச்செங்கு? ஆம். திருச்செங்கு யார்? ஹரிச்சந்திரனின் தந்தை. ஆ. நீர்க்கும் உமக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? அடே விஸ்வாமித்திரா, முன்னொரு காலத்தில் கௌசாமி நாட்டை ஆண்டு வந்தாய். அப்பொழுது உன் குடிகள் இட்ட பயிரை மிருகம் வந்து அழித்ததாக குடிகள் வந்து உன்னிடத்தில் முறையிட்டார்கள். அன்றே நீ ரதம், கஜம், துரகம், பதாதி 4 சேனையோடும் புத்திரோர் 100 காட்டுக்கு சென்றாய். வேட்டையாடினாய், விலங்குகளை கொண்டாய். வேட்டையாடி உன் நாட்டுக்கு திரும்பி வரும் பொழுது பசிதாபத்தோடு வந்தீர்கள். பசிதாபத்தோடு வரும் உங்களை கண்ணுட்டு பார்த்தேன். அன்றே காமதேனுவை அழைத்து போஜனம் அளிக்கும்படி செய்தேன். பசி தீர்த்தவுடன் உனது படை வீரர்கள் அந்த காமதேனுவை கைப்பற்றி எண்ணினார்கள். உடனே அதன் நோமக்கண் செலுத்தி பல வீரர்கள் உண்டாகி உனது படை வீரர்கள் அத்தனை பேரையும் அதம் பண்ணி அந்தரத்தில் சென்றது. அப்பொழுது இந்த வசத்தினால் தானே இந்த தீங்கு என்று எண்ணி என்னிடத்தில் போரிட்டாய். அதிலேயும் தோல்வி இருக்கின்றாய். இப்பொழுது சீடனை பொய்யனாக்குவேன் சொல்கின்றாய். தோல்வியைத்தான் காணப் போகின்றாய். வசிஷ்டரே, விஸ்வாமித்திர முனிவரே, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. தோல்வியின் முதல் படி வெற்றியின் முதல் படி அல்லவா? தோல்விதான் வெற்றியின் முதல் படி. உம்மிடத்தில் என்ன சொல்லி வந்தேன்? உன்னிடத்தில் தோற்றது உண்மைதான். என்ன சபதமிட்டேன்? இந்த காமதேனு நீ நினைத்தால் வரவழைத்தால் வரும், நான் அழைத்தால் வராது. ஆனால் உன் போன்ற முனிவனாகி இந்த காமதேனுடன் பயப்படுத்துகிறேன் என்று உன்னிடத்தில் சபதமிட்டு வந்தேன். பல ஆண்டுகள் தவம் இருந்தேன், வேண்டும் வரத்தை பெற்றேன். பூலோகத்தில் சாதாரண மனிதனாக சத்திரிய வம்சத்தில் பிறந்தவனை நான் பொய்யனாக்கி வரும் வரையிலே எமக்கு நீர் ஒரு உதவி செய்ய வேண்டும். சொல்லுங்க. ஹரிச்சந்திரனை, ஆமாம், ஒன்று நான் மறந்துவிட்டேன். ஹரிச்சந்திரனை நான் பொய்யனாக்கி விடுவேன். அப்படி பொய்யனாக்கி விட்டால் இவர் என்ன செய்வார் என்று அவனை பொய்யனாக்க முடியாவிட்டால் என்னுடைய தவ வலிமை அனைத்தை உமக்கு முடிவு தெரியும். வசிஷ்டரே,
அமரேந்திரா, இவனை இங்கு வைத்தால் பேசிக்கொண்டே இருப்பான் அல்லவா? நான் அந்த ஹரிச்சந்திரனை பகைனாக்கி வரும் வரையிலே இந்த தேவநாட்டிலே மும்மூர்த்திகளை தவிர்த்து யாரை நினைத்தாலும் எமக்கு வந்து உதவி புரிய வேண்டும். தர முடியுமா? இவனால் முடியாத காரியத்திற்கு ஆட்சேர்க்கின்றோம். அமரேந்திரா, தங்களுக்குள் இப்படி ஒரு வாதம் இருக்கும் என்று இல்லை. இவன் சூழ்ச்சிக்காரன், வஞ்சகன். எமக்கு தெரியாமல் அவனது சிஷியன் ஹரிச்சந்திரனுக்கு ஏதாவது உதவிகளை செய்து விடுவான். அவனை பொய்யனாக்கி வரும் வரையிலே இவனை காரா கிரகத்தில் அழைத்து வைக்க வேண்டும். இழுத்து செல்லுங்கள். உங்கள் சத்திய சோதனை நாடகம் ஆரம்பமாகட்டும். ஆனால் எந்த காலகட்டத்திலும் ஹரிச்சந்திரனுடைய உயிருக்கு பாதுகாப்பு தாங்கள் தருவேன். தருகின்றேன். சென்று பாருங்கள். அமரேந்திரா, இப்பொழுதே நான் பூலோகம் செல்கிறேன். அந்த ஹரிச்சந்திரனை பொய்யனாக்கி விட்டு பிறகு உண்மை வந்து சந்திக்கின்றேன். வாருங்கள். கருப்பு தாடியும் வெள்ளைத்தாடியும் ஒன்று சேரும் போதே நினைச்சேன் எவன் குடும்பத்தையாவது கெடுக்க போறாங்கன்னு. இன்னைக்கு கெடுக்க போறது ஹரிச்சந்திரன் குடும்பம்தான். எல்லாம் இறைவன் ஈசனுக்கு தான் செயல். பாரோபரி விசாமத்த என்ன தெரிவித்தாய்? உமது சிஷியன் ஹரிச்சந்திரன் பொய் சொல்லாதவன். சென்றேனடா பூலோகம், சென்றேன். அந்த ஹரிச்சந்திரன் தன்னுடைய மகன் கல்வி கற்றதின் சந்தோஷத்திற்காக 32 வகை தான தர்மம் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது அடியான் சென்றேன், வரவேற்றான், வாழ்த்தினேன். சுவாமி, எச்சிறுபடை நாடி தாங்கள் வந்த காரணம் ஹரிச்சந்திரா, உலக நன்மைக்காக நாராயணா என்ற யாகம் ஒன்று வளர்க்கவிருக்கின்றேன். அதற்கு சிறிதளவு திரவியம் தேவைப்படுகிறது, உன்னிடம் இருந்து பெற்று செல்லலாம் என்று சுவாமி. அப்படியானால் தாங்களுக்கு எவ்வளவு தூரம் வேண்டும் என்று கேட்டான். கூறினேன், மற்ற பாறையின் மீது மதம் கொண்ட யானையை நிறுத்தி அதன் மீது ஆங்காரமுடன் ஏற்றி அவன் கையில் வெள்ளி கவன் கொடுத்து மாணிக்க கல் வைத்து உயரம் போய் விழுந்தலமா அவ்வளவு வேண்டும் என்று கேட்டேன். கேட்ட கணத்தில் தங்குதல் என்று எடுத்து வந்து கொடுத்தான். யாரும் கொடுக்க முடியாத திரவியத்தை கேட்டும் கேட்ட கணத்தில் கொடுத்து விட்டானே. இதற்கு காரணம் வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும் என்று சொல்வதைப் போல் அவன் குடிகளான் என்று எண்ணி குடிகளிட்ட பயிர்களை விலங்குகளை அவை அனைத்தை வேட்டையாடி கொண்டு விட்டான். இவன் நீதிமானிலும் பழக்கரஜாளி என்பதற்கு ஐயமில்லை என்று எண்ணினேன். தேவர்கள், முனிவர்கள், மானிடர்கள் இவர்களில் காம வலைகள் சிக்காதவர்கள் ஒருவருமே இல்லை என்று எண்ணி தரிசித்தேன் 2 மாதர்களை. படுத்தி வரும்படி அனுப்பினேன். அவர்கள் இருவரையும் அடித்து துரத்தி அவமானப்படுத்தினான். சிங்கம் போல் கர்ச்சித்தே, நாகம் போல் சேரி எழுந்த அவன் மணிமா மகுடத்தை பாதங்களை பற்றி பிடித்தான். சுவாமி, என்ன குற்றம் செய்தேன்? எதற்காக எப்படி செய்தீர்கள்? ஏண்டா ஹரிச்சந்திரா, செய்த குற்றம் 1 2 சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். எனது சினம் தனிய வேண்டும் என்றால் எனது புத்திரிகளை உனது மனைவி சந்திரபதி போல் பாவிக்க வேண்டும். சுவாமி, கண்ணை வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகின்றேன். ஆளுகின்ற மண்ணை வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகின்றேன். பிற மாதர்களை
தாயாகவும் தமக்கையாகவும் மதிக்கக்கூடியவன். ஏண்டா ஹரிச்சந்திரா, உன்னுடைய கண்களை கேட்டாலும் தருவாயா? நீ ஆளுகின்ற மண்ணை கேட்டாலும் சொன்ன சொல் தவறாதவனாக இருந்தால் கோரியபடி ஆளுகின்ற மண்ணை கொடுகின்ற கொடுத்தான் தார் பார்த்து பெற்றுக்கொண்டேன். ஹரிச்சந்திரா, யாகத்திற்காக உன்னிடத்தில் பெற்று அடைக்கலமாக வைத்துவிட்டு சென்ற திரவியம் எங்கே? சுவாமி, அதோ அந்த களஞ்சியத்தில் நீங்களும் நானும் வைத்தபடி அப்படியே இருக்கிறது, எடுத்து செல்லுங்கள். உன்னுடைய ராஜ்யத்தை தாரை பார்க்கின்ற பொழுது அத்திரவியத்தை நீக்கி தாரை பார்க்கவில்லை. தாரைக்குள் அதுவும் அடங்கிவிட்டது. வேறு திரவியம் எங்கே? 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 திண்டாடினான், திணறினான், கேட்டான் கடு, கொடுத்தேன் ராஜ கடு. 48 நாள் கவலை. காடு, மலை, வனம், வனாந்திரம், பெண்டு பிள்ளையோடு அலைந்து கொண்டிருக்கின்றான். அழைத்தேன் சுக்கராச்சாரம். நட்சத்திரமாக உருவத்தை மாற்றினேன். அந்த ஹரிச்சந்திரனிடத்தில் எப்படியாவது ஒரு பை வாங்கி விடும்படி அனுப்பி இருக்கின்றேன். இந்த காதியின் மைந்தன் பகவூர் விஸ்வாமத்தில் நினைத்தால் நடக்காததொன்றுண்டா? பார்க்கின்றேன் அவனது சாமர்த்தியத்தை. முடிவடைந்த பேரன்பு கொண்ட ரசிக பெருமக்களே, எண்ணற்ற பாடல்கள் இருந்திட்டாலும் மிகவும் சிரமமான ஒரு பாடல் அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்திலிருந்து பாடலை பாடிவிட்டு கதைக்கு செல்லும். 1 2 3 கடவுள் அமைத்து வைத்த வீடு கல்யாண மாலை. கடவுள் அமைத்து வைத்த வீடு இணையும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றி. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றி. கடவுள் அமைத்து வைத்த வீடை இணையும் கல்யாண மாலை. நான் ஒரு கடகவி, இங்கு நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தது ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தில், அந்த அற்புத வனத்தில் ஆண்கிளி 2 பெண்கிளி 2 அங்கேயும் ஆசை உண்டு. அதில் ஒரு பெண்கிளி அதனிடம் ஆண்கிளி 2க்கும் மயக்கம் உண்டு. கடவுள் அமைத்து வைத்த வீடு இணையும் கல்யாண மாலை. கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்டதம்மா. கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்டதம்மா. ஆசை விமானத்தில் ஆனந்த வேகத்தில் சீர்கொண்டு வந்ததம்மா. சிங்கப்பூர் ஏர்போர்ட் 1 2 3 4 பைலட். தேன்மொழி மங்கையர் யாழிசை மீட்டிட ஊர்வலம் போனதம்மா. சிங்க
சந்தோஷம் பாடுதம்மா கடவுள் அமைத்து விட்ட மேடை இணையும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றி கன்றோடு பசு வந்து கல்யாண பெண் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா காலில் பிள்ளை கொண்டு முயல்கள் ஆங்கிலம் பாடிதம்மா பண்பான வேகத்தை கொண்டாடும் ஆண்டில் மந்திரமோதிரமா மாங்கல்யம் தந்துனானி நம ஜீவன கேதுனா சங்கே பத்மா சுகிதம் சங்கீத சுகிக்கும் பண்பான வேகத்தை கொண்டாடும் ஆண்டில் மந்திரமோதிரமா பல்லாக்கு தூக்கிடும் பரிவட்ட யானை பல்லாண்டு பாடிதம்மா கடவுள் அமைத்து விட்ட வீடை இணையும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றி ஒரு கிளி கையோடு ஒரு கிளி கை சேர்த்து உறவுக்குள் நுழைந்ததம்மா உல்லாச வாழ்க்கையில் ஒரு கிளி கொடுத்திட்ட ஒரு கிளி ஒதுங்கிதம்மா அப்பாவியான் கிளி தப்பாக நினைப்பது எப்போதும் தெரிந்ததம்மா அது எப்போதும் கிளி அல்ல கிணத்து தமிழைதான் இப்போது புரிந்ததம்மா கடவுள் அமைத்து விட்ட வீடை இணையும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றி கடவுள் அமைத்து விட்ட வீடை நன்றி நன்றி நன்றி